கார்த்தியுடைய வா வாத்தியார் டீசரு ரிலீஸ் ஆச்சு சமீபத்தில். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிவகார்த்திகேயன் H1OT ப்ராஜெக்ட்டுக்கான பேச்சுவார்த்தை போகிறதான். சிவகார்த்திகேயன் கமிட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த சிவகார்த்திகேயன் H1OT ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்குவா படத்தை 12 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்களாம். ரீசன்ஸ் ஷேர் ஆகிருக்கு. அதே போல் இந்த படத்தில் சவுண்ட் அதிகமாக கேட்குது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி சவுண்டும் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கங்குவாலிருந்து மன்னிப்புன்னு ஒரு வீடியோ சாங்கும் ஒரு ஸ்னீக் பீக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். AK 64 படத்தை சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணுறாரு. கங்குவா 2க்கு பிறகு இது நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு KI ஞானவேல்ராஜா. இந்த AK 64 ப்ராஜெக்ட் ஏப்ரல் 2025 ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷம் எண்டில் கம்ப்ளீட் ஆகும். AK 64க்கான ஷூட்டிங்கு 2026 பொங்கலுக்கு வெளியாகும். அஜித்குமார் லைனப்ஸை பார்த்தோம்னா விடாமுயற்சி படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது. சம்மர் 2025 குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகிறது. பொங்கல் 2026 சிறுத்தை சிவா டைரக்ஷனில் அஜித்குமார் நடிக்க போகிற AK 64 படம் ரிலீஸ் ஆக போகிறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை அஜித்குமார் படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கப்படுது. அமரன்ல இருந்து ஏஐ மின்னலே வீடியோ சாங்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தி கில்லர் மேன்ல இருந்து விக்ராந்த் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டர் வெளியாயிருக்கு. இந்த படம் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகிறது. ஃபயர் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹலோ மம்மி ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நவம்பர் 21 தேட்டர்ஸில் விலக போகிறது. இந்த படம் ராஜகிளி நவம்பர் 29 தேட்டர்ஸில் விலக போகிறது. சமுத்திரகனி, தம்பி ராமையா நடிக்கிறாங்க. அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படம் ரிலீஸ் ஆக போகிறது. டிசம்பர் 12 ரஜினி பர்த்டே ஸ்பெஷலாக விடுதலை 2லிருந்து தினம் தினம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிசம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸில் விலக போகிறது. சூரி, விஜய் சேதுபதி நடிக்கிறாங்க. அந்த படத்தில் விடுதலை பார்ட் 1ல் வந்த வழிநடுக அந்த சாங் மாதிரி இந்த சாங் கேட்கும்போது அந்த சாங் ஞாபகப்படுத்துச்சு. விடுதலை பார்ட் 2 ஆடியோ லான்ச் நவம்பர் 26 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீசர் அண்ட் சாங்ஸ் ரிலீஸ் ஆகும் அந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலை பார்ட் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிளான தினம் தினமும் சாங்கு ரொம்ப நல்லா இருக்கு. குபேரா கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கிளிம்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நியூ போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. மாயன் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. நவம்பர் 29 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாகும். ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வினோத் மோகன், பிந்து மாதவி, ஜான் விஜய், ஆடுகளம் நரேன், சாய் தீனா, கஞ்சா கருப்பு நடிக்கிறாங்க. அந்த படத்தில் கங்குவா முதல் நாள் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 58.62 கோடி அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கங்குவா படத்துக்கான முதல் நாள் டோட்டல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 11.45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 6.40 கோடி, கர்நாடகாவில் 2.30 கோடி, கேரளாவில் 3.90 கோடி, இந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4.75 கோடி, ஓவர்சீஸில் 11.40 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் முதல் நாளில் 40.20 கோடி, 19 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. கங்குவா 2வது நாளுக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 89.32 கோடிக்கு மேலே அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 2 நாட்களுக்கான டோட்டல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 16.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 8.65 கோடி, கர்நாடகாவில் 3 கோடி, கேரளாவில் 4.65 கோடி, இந்தி மற்றும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7.50 கோடி, ஓவர்சீஸில் 14.75 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 54.60 கோடி, 26.5 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. 2 நாட்களில் கங்குவா படம். காளி வெங்கட், சத்யராஜ், ரோஷினி, ஹரிப்ரியன், ஷெல்லி, காளி வெங்கட் நடிக்கிற படத்துல இருந்து காளி வெங்கட் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. KC பாலா சரங்கான் மியூசிக் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு தளபதி 69 படத்துக்கான நார்த் அமெரிக்கா ரைட்ஸை 25 கோடி வாங்கியிருக்காங்க. தளபதி 69 படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறது. தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடும் போது அந்த ரிலீஸ் மந்த்தும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தளபதி 69 படம் தீபாவளி 2025 ரிலீஸ் ஆகும். தளபதி 69 படம் இது பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தாரா சாப்டர் 1 படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகிறது. அக்டோபர் 2 அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தளபதி 69 படத்துடன் காந்தாரா சாப்டர் 1 படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு பார்க்கப்படுது. நயன்தாரா நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் ராக் ஆகி இது ஒரு பெரிய பட்ஜெட் பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம். டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. டைட்டில் டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரைட்டன் மற்றும் டைரக்ஷன் பண்ணுறது செந்தில் நல்லசாமி. கூலி ஷூட்டிங்கில் ஸ்ருதி ஹாசன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சென்னையில் தான் ஷூட்டிங் நடக்கிறதான். குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் யோகி பாபு இருக்கிற ஸ்டில்லு ரிலீஸ் ஆகிருக்கு. யோகி பாபு ஆன்போர்ட் ஆகிருக்காரு குட் பேட் அக்லி படத்தில். நித்யா மேனன், ஜெயம் ரவியுடைய காதலிக்க நேரமில்லை அப்டேட்டு சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபுதேவாவுடைய ஜாலியா ஜிம்கானாலிருந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படின்னு ஒரு வீடியோ சாங் இன்று 6 PM வெளியாகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் இருந்து ஒரு ஸ்னீக் பீக்கும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஸ்னீக் பீக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படம் நவம்பர் 22 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. சுந்தர் சியோடைய நெக்ஸ்ட் படம் கலகலப்பு 3 ஏற்கனவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் சிவா மற்றும் விமல் நடிக்கிறாங்க அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி. புஷ்பா 2 ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒன்ஸ் மோர்ல இருந்து
இருந்து இதயம் லிரிக் வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறங்கள் 3லிருந்து தி வேர்ல்ட் ஆஃப் வெற்றி அப்படின்னு ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நவம்பர் 22 தர்ஸ்லாம் வெளியாக போகிறது. அமரன் 14 நாட்களுக்கான வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 125.40 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 32.60 கோடி, கர்நாடகாவில் 18.5 கோடி, கேரளாவில் 9.55 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.75 கோடி, ஓவர்சீஸில் 75.5 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 263.40 கோடி, 129.75 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. 14 நாட்களில் அமரன் படத்துக்கான 15 நாட்கள் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 127.85 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 34.5 கோடி, கர்நாடகாவில் 18.30 கோடி, கேரளாவில் 9.85 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.90 கோடி, ஓவர்சீஸில் 75.30 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 268.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 132.5 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. அமரன் படம் 15 நாட்களில் அமரன் படத்துக்கான 16 நாட்கள் டோட்டல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 130.45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 35.70 கோடி, கர்நாடகாவில் 18.80 கோடி, கேரளாவில் 10.20 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3.20 கோடி, ஓவர்சீஸில் 76.5 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 16 நாட்களில் அமரன் படம் 274.40 கோடி, 134.85 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. லக்கி பாஸ்கர் படத்துக்கான 14 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸில் 30.5 கோடி, கேரளாவில் 18 கோடி, கர்நாடகாவில் 5.12 கோடி, தமிழ்நாட்டில் 11.40 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.80 கோடி, ஓவர்சீஸில் 25.45 கோடி, 91.82 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 45.5 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. லக்கி பாஸ்கர் 15 நாட்களுக்கான டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸில் 30.60 கோடி, கேரளாவில் 18.35 கோடி, கர்நாடகாவில் 5.20 கோடி, தமிழ்நாட்டில் 11.65 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.85 கோடி, ஓவர்சீஸில் 25.60 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 15 நாட்களில் 93.25 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 45.70 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. லக்கி பாஸ்கர் படத்துக்கான 16 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸில் 31.45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18.90 கோடி, கர்நாடகாவில் 5.40 கோடி, தமிழ்நாட்டில் 12.15 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.95 கோடி, ஓவர்சீஸில் 26 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 95.85 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 46.95 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. 16 நாட்களில் லக்கி பாஸ்கர் படம்